வணக்கம். நான் தமிழாளி கென்னடி ஜாக்லின் பேசுகிறேன். இன்றைய தலைப்பு கடை 7 வள்ளல்களுள் ஆண்டிரையன் வள்ளல். இவர் பொதிகை மலையில் வாழ்ந்தவர். ஆய்க்குடின்னு சொல்கிறோம்ல, இப்போ அங்கே வாழ்ந்தவர். இவரை காண முடமோசி கீரனார் என்ற புலவர் எங்கேருந்து வர்றாரு? சோழ நாட்டிலிருந்து வருகிறார். கூடவே ஒரு சின்ன வயது பையனையும் அழைத்து வருகிறார். அந்த காலத்தில் நடந்தே தானே வருவாங்க. அப்படி நடந்தே வருகிறார். வருகின்ற வழியில் எதிரில் இன்னொரு புலவர் வருகிறார். வாடிய முகத்துடன் வற்றிய வயிறுடன் வருகிறார். அப்போது அவர் சொல்கிறாரு, என்னுடைய நண்பர் இருக்கிறாரு. எங்கே இருக்கிறாரு? பொதிகை மலையில் இருக்கிறாரு. செல்வ வளம் மிக்கவர். வேண்டிய அளவு நமக்கு எல்லாம் தருவார், வாருங்கள் என்று அவரை அழைத்து வருகிறார். உடனே அந்த புலவரும் இவரும் சேர்ந்து அந்த குழந்தையும் நடந்து வராங்க. வந்து எங்கே வராங்க? பொதிகை மலைக்கு வந்துடுறாங்க. அங்கே மலையில் பார்த்தால் அதனுடைய ஆய்க்குடிங்கிறது நிலப்பகுதியில் தான் இருக்குது. அங்கேயே என்ன பண்ணியிருக்காரு? அரண்மனை கட்டி இருக்கிறாரு. ஏன்னா மக்களுடன் சமமாக வாழ வேண்டும் அப்படின்னு நினச்சவர். எங்கே இருக்குது தெரியுமா அந்த ஆய்க்குடி? பொதிகை மலை தென்காசி மாவட்டத்தில் இருக்கிறது. இன்றும் இருந்து வருகிறது. அங்குள்ள மக்களும் இன்றும் அன்புடனும் பண்புடனும் பாசத்துடனும் பழகுவார்கள். தன் உயிரையும் பொருட்படுத்தாமல் துணிந்து எதற்கும் நிற்பார்கள், கொடுப்பார்கள். கொடை வள்ளல்கள். அந்த மண்ணில் பிறப்பதற்கும் மாதவம் செய்திட வேண்டும். யாரு? பாரதியார் சொல்லியிருக்காரு. அந்த மண் பெருமை இன்றும் இருக்கிறது பொதிகை மலையில். அங்கே செல்வ வளங்கள் ஏராளம் ஏராளம். யானைகள் 100க்கு மேலே அவருடைய அரண்மனையில் கட்டியிருப்பார்களாம். பந்தி பரிமாறப்படுமாம். கவளங்கவளமா யானைக்கு உருட்டி உருட்டி கொடுக்கணும். அப்போ செல்வம் எப்படி இருக்கும்? வருகிறவர்களுக்கு அவர் என்ன பண்ணுவார்னா வாரி வாரி வழங்குவாராம். அந்த அளவுக்கு செல்வ செழிப்பு வாய்ந்த அந்த குற்றாலமலை தென்காசி மாவட்டத்தில் இன்றும் பேருடனும் புகழுடனும் இருக்கிறது. அந்த சிவபெருமான் ஆலயம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த ஆலயம் எப்படி இருக்குதுன்னா சங்கு வடிவில் இருக்கிறதாம். எந்த ஒரு ஆலயத்திற்கும் அந்த சிறப்பு இல்லை. இந்த ஒரு ஆலயம், சிவபெருமானுடைய ஆலயம் மட்டும் சங்கு வடிவில் இருக்கிறதாம். நீங்கள் சென்று பார்த்து வாருங்கள். சரியா? இப்பொழுது அந்த ஆண்டிரையன் என்ற வள்ளலை காண இவர்கள் செல்கிறார்கள் 2 பேரும் அந்த குழந்தையோட. அங்கே போய் பார்த்தா அந்த அரண்மனையில் ஒரே ஒரு யானை மட்டும் கட்டப்பட்டு இருக்கிறதாம். 100 யானைகள் எங்கே என்று கூட வந்த அந்த புலவர் கேட்கிறார். உடனே அவர் சொல்கிறார், கேளுங்கள். ஒரு காலத்தில் இவர் எவ்வளவு செல்வ செழிப்பாக இருந்தார் தெரியுமா? தான் வருகின்றவர்களுக்கெல்லாம் வாரி வழங்கிய வள்ளல். அவருடைய கதையை கேளுங்கள் என்று கூறுகிறார். அப்பொழுது அவர் என்னவாக இருக்கும் என்று கேட்கிறார். வந்த புலவருக்கு பாடலெல்லாம் பாடி முடித்தவுடன் பரிசாக முள்ளம்பன்றி இறைச்சி, அதெல்லாம் ரொம்ப கிடைப்பது ரொம்ப கடினம், அதையும் கொடுத்து சாப்பிட வைக்கிறார். உடனே அவர் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு கடைசியில் போகும்போது யானையை பரிசாக கொடுத்து, சந்தன மரக்கட்டைகளையும் கொடுத்து, தங்கங்களையும் கொடுத்து, அந்த முள்ளம்பன்றி இறைச்சியையும் கொடுத்து அனுப்புகிறாராம். அப்புறம் புலியினுடைய அந்த நகம் மாதிரி இப்படி இருக்கும், அந்த இதை கழுத்தில் போடுவாங்க, எதுவும் தீண்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த கழுத்து ஆபரணத்தையும் கொடுத்தார். வேறு யாருமல்ல, அந்த புலவர் நான் தான். இன்று அந்த ஆண்டிரையன் ஆய்க்குடி வள்ளல் அவருடைய நிலைமை என்ன ஆகியது என்று கலங்கினாராம். நான் தான் அந்த புலவர் என்று கூறினாராம். அதற்கப்புறம் இவருடைய செல்வ செழிப்பை அறிந்த கொங்கு நாட்டு மக்கள், அங்கு வாழ்ந்த
மன்னன் என்ன பண்ணுறான், பாடி பரிசு கேட்டால் கொடுத்துருவாரு. ஆனால் எதிர்த்து வந்து பாடி பரிசு வாங்கினா ஒரே ஒரு யானையை தானே தருவார். நாம் என்ன பண்ணணும், இந்த பொதிகை மலைக்கு சென்று இந்த ஆண்டிரையனை வீழ்த்தி விட்டு என்ன பண்ணலாம், எல்லா யானைகளையும் கொண்டு வந்து விடலாம் என்று என்ன பண்ணானா, கொங்கு நாட்டுக்கு வந்தானா. கொங்கு நாட்டிலிருந்து இங்கே வந்து போர் தொடுத்தானா. போர் நடைபெற்று கொண்டிருக்கிறான். போரிலும் சிறந்தவர், ஈரத்திலும் சிறந்தவர், வீரத்திலும் சிறந்தவர். சண்டை நடைபெற்று கொண்டிருக்கிறதாம். அவன் ஓட ஓட கொங்கு நாட்டு மன்னனை ஓட ஓட விரட்டி அடித்து விட்டாரா. அடித்து விட்டு அந்த நாட்டின் எல்கையில், பொதிகை மலையின் எல்கையில் போருக்கு சென்ற அந்த அம்புகளை குவியல் குவியலாக வேலியாக வைத்தாராம். பாருங்கள் அப்படின்னு. யாருமே போருக்கு வருவதற்கு பயப்படுவார்களாம். தென்காசி மாவட்ட வள்ளல் ஆண்டிரையன். அப்பொழுது ஒரு காலத்தில் என்ன பண்ணாராம், ஒரு சிவபக்தர், ஒரு முனிவர் வாழ்ந்தாரா. அங்கெல்லாம் முனிவர்கள் தானே அதிகமாக வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அப்போ அந்த முனிவருக்கு ஒரு நீலக்கல் பதித்த ஒரு சட்டை, நாகமணி இருக்குல்ல, அது பாம்பு சட்டைன்னு சொல்லுவாங்க. அந்த தோல் உரிக்கும் அந்த அந்த சட்டையை வந்து யார் கையில் கொடுத்தா சிறந்தது, யார் அது வந்து வாரி வாரி வழங்குவார்கள், வள்ளல் தன்மை நிறைந்தவர்கள் யார் என்று எண்ணி அவர் வந்து தவம் செஞ்சிட்டு இருந்தாராம். அப்பொழுது எதிரில் வந்த வள்ளல் ஆண்டிரையன் உடனே அவர்கிட்ட கொடுக்குறாரா, இதை நீ பத்திரமா வச்சுக்க, உங்ககிட்ட இருக்கிற வரைக்கும் உனக்கு வறுமையே வராது என்று கொடுத்தாராம். அதையும் தானமாக கொடுத்தாராம். யாருக்கு? அந்த ஆலமரத்து அடியில் இருந்த சிவபெருமானுடைய கலிங்கம் ஆடையை கொடுத்து விட்டாராம். அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்தவர் என்று கூறினாராம். கூட வந்தவர் யாரும் அல்ல, குட்டுவனார், குட்டுவன் கீரனார் புலவர். இப்பொழுது இவையெல்லாம் கொடுத்து வாரி வழங்கிய பின்னும் இவர்களையும் பார்க்கிறார்கள். இதெல்லாம் இவர் சொல்கிறாரு. அதனால் என்னுடைய நண்பர் உங்களுக்கு வேண்டியதெல்லாம் தருவார், கூட்டிகிட்டு வந்தார்ல, இவர் வாக்கும் பொய்யாகக்கூடாது என்று இவர் நினைக்கிறார். உள்ளே சென்று பார்க்கிறார். ஆண்டிரையன் வறுமையில் வள்ளல் இருக்கிறார். ஆனாலும் அவருக்கு கொடுப்பதற்கு என்று 2 பேருக்கு வந்துட்டீங்க, பாடல் பாடியிருக்கீங்க, இந்தாங்கன்னு சொல்லிட்டு தன்னிடம் இருந்த எல்லாத்தையும், கர்ணன் எப்படி கொடுத்தார், கடைசியில் குருதியை கூட கொடுத்துட்டார்ல, அது மாதிரி இந்த வள்ளல் ஆண்டிரையன் என்ன பண்ணார், தன்னிடம் இருந்த பொன்னும் பொருளையும் கொடுத்து அந்த ஒரு யானையும் பரிசாக வழங்கிவிட்டாராம். தென்காசி மாவட்ட ஆய்க்குடி வள்ளல் கொடுத்து விட்டாராம். கொடுத்த பின் அவர் எண்ணினாராம், இனிமேல் தனக்கு கொடுப்பதற்கென்று எதுவும் இல்லை, வேறு யாராவது வேறு புலவர்கள் வந்தால் நான் என்ன செய்வேன் என்று வருந்தி தன்னுடைய உயிரை நீத்து விட்டாராம். அங்கேயே இருந்தவுடன் அவருடைய மனைவியாரும் அவருடைய சிதையிலேயே குதித்து அவர்களும் தன்னுடைய உயிரை நீத்து விட்டார்களாம். ஆண்டிரையன் வள்ளல் தென்பொதிகை குற்றாலமலையின் தமிழ் வளர்த்த அகத்திய முனிவர் மலையில் வாழ்ந்த சிவபெருமானின் அன்பே சிவமாகிய உருவாகிய அந்த திருத்தலத்தில் வாழ்ந்த வள்ளல் ஆண்டிரையன் தன்னுடைய உயிரையும் கொடுப்பதற்கு எதுவுமில்லையே என்று ஏங்கி தன்னுடைய உயிரையும் கொடுத்து விட்டாராம். கார்காலம் வந்தால் என்ன, கடுங்கோடை வந்தால் என்ன, கார்காலம் வந்தால் என்ன, கடுங்கோடை வந்தால் என்ன, மழை வெள்ளம் போகும் கரை 2 வாழும், மழை வெள்ளம் போகும் கரை 2 வாழும், காலங்கள் போனால் என்ன, கோலங்கள் போனால் என்ன, காலங்கள் போனால் என்ன, கோலங்கள் போனால் என்ன,
பாடி இன்றும் கவிதையாக புறநானூற்றிலும் அகநானூறிலும் எழுதி சென்று இருக்கிறார்கள். தமிழ் வளர்த்த பொதிகை மலையில் வாழ்ந்த வள்ளலை போற்றி சிவனுக்கே ஆடையை அளித்த அந்த ஆன்றையன் வள்ளலை வணங்குவோம். நன்றி, வணக்கம். உங்கள் தமிழாளி கென்னடி ஜாக்லின்.